இறை இயேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலம் 3ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய நாளில் இறைமகன் இயேசு மிக தெளிவாகவும் அழுத்தமாகவும் கண்டிக்கிறார். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அப்படியே அழிவீர்கள் என்று ஒரு எச்சரிக்கையை தருகிறார். அதே நேரத்தில் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருந்த எகிப்திய மக்களை மோசேயை அனுப்பி காப்பாற்றுகிறார். நம் மனதை கொத்தி பண்படுத்தி இறைவார்த்தை என்னும் எருவை அதில் இட்டு நல்ல கனிதரும் மக்களாக மாற வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம், இறை ஆசீர் பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்பட்ட தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடலான வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்திய உமை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களுக்கு பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளர்வது அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுடன் செய்கிறார்கள். உம் தூய ஆவியான உடனிருந்து எங்களை இடையராக காத்தருள்வாராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. மன்றாடுவோம். இறைவா, இரக்க பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணம் பாவங்களின் உண்ணாமல் இறைவேண்டலில் இரண்டு செய்திகளாவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர். எங்களது காட்சிமிக்க பாவாதிகளை கனிவுடன் கண்ணாக்கி மனச்சான்றினால் ஒருங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவியாரை ஒன்றின்று ஒரு இறைவனாக என்றென்றும் வாழ்வோம். ஆட்சி செய்கின்ற உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இருக்கின்றவர் நானே என்று தம் பெயரை கூறி ஆண்டவராகிய கடவுள் மோசேயை அழைக்கிறார். ஆர்வம், கீழ்ப்படிதல், நம்பிக்கை என்ற 3 பண்புகளை கொண்டவர்களை அவர் தேர்ந்தெடுத்து தகுதிப்படுத்தி தன் பணிக்கு அவர் பயன்படுத்திக் கொள்கிறார் என்பதே உண்மை. மோசேயின் இறை ஆர்வம் முச்செடியின் தீப்பிளம்பாக தோன்றும் இறைவனை அணுகிச் செல்ல தூண்டுகிறது. மனம் மாற அழைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய, மேலும் 13 முதல் 15 வரை. அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரில் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீர்ந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீர்ந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே, மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க, அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களில் இருந்து மிதியடிகளை அகற்றிவிடு.
ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே என்று உரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியில் இருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டில் இருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்தோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசையை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம், இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார், அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. பல்லவி. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் மனமாற்றத்தை வலியுறுத்தும் புனித பவுல் இஸ்ராயேல் மக்களை எடுத்து கூறி நம்மையும் மனம் மாற அழைக்கிறார். விண்ணக வாழ்வே நமக்கு வாக்களிக்கப்பட்டது என்பதை நினைவில் கொண்டு மனம் மாறி வாழ்வடைய அழைக்கும் திருமுக வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். மோசையோடு மக்கள் பாலை நிலத்தில் நடத்திய வாழ்வை நமக்கு அறிவு புகழ் காட்டும் எழுதப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் கொலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 10 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகின்றனர். கிறிஸ்துவே அப்பாறை. அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பாலானோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை.
பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயவற்றில் ஆசை கொண்டு இருந்து போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன்மாதிரியாக நிகழ்ந்தன. அவர்கள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல நாமும் முணுமுணுக்க கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைக்கப்படுகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரைகளாக எழுதப்பட்டுள்ளன. எனவே தாம் நிலையாக நிற்பது நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்திராதபடி பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து வழி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலுவாவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், ஆளும் 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தையே அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை வெட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பங்கு ஒன்றிலே ஆலயம் பழுதுபட்டு சிதிலமடைந்து மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டது. உடனே அந்த பங்கு தந்தை அந்த பங்கில் இருந்த பெரியவர்களிடம், பங்கு பேரவை உறுப்பினர்களிடம் கூறுகின்றார், நம்முடைய ஆலயம் மிகவும் பழுதுபட்டிருக்கிறது, சிதிலம் அடைந்திருக்கிறது. உடனடியாக நாம் புதிய ஆலயம் கட்டுவதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும் என்று அவர்களிடத்திலே சொன்னார். உடனே பங்கு பேரவையில் இருந்த உறுப்பினர்களில் சிலர், நாம் நம்முடைய ஆலயத்திற்கு பதிலாக புதிய ஆலயத்தை உடனடியாக கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள்.
ஒரு சிலர் என்ன சொன்னார்கள், நம்முடைய ஆலயம் இருக்கின்ற இந்த இடத்திலேயே தான் நாம் நம்முடைய புதிய ஆலயத்தையும் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு சிலர் நம்முடைய ஆலயம் இருந்த இந்த இடத்திலேயே நாம் ஆலயத்தை கட்டலாம், ஆனால் புதிய ஆலயம் கட்டுகின்ற வரை நமக்கு வழிபாடுகள் நடத்த வேறு இடம் இல்லை. எனவே புதிய ஆலயம் கட்டுகின்ற வரை நம்முடைய வழிபாடுகளை எல்லாம் நாம் பழைய ஆலயத்திலேயே வைத்துக் கொள்வோம். புதிய ஆலயம் கட்டி முடித்த பிற்பாடு நாம் அதனை இடித்துக் கொள்ளலாம் என்று ஒரு சிலர் சொன்னார்கள். ஏதாவது புரியுதாங்கன்னா ஒரு ரியாக்ஷன் இல்ல, ஒரு மூஞ்சிலையும் அப்படி கட்ட முடியுமா? புதிய ஆலயம் கட்டணும், பழைய ஆலயம் இருக்கக்கூடிய அதே இடத்துல கட்டணும். புதிய ஆலயம் கட்டி முடிக்கிற வரை பழைய ஆலயத்தை இடிக்க கூடாது, வழிபாடுகள் அங்கதான் நடக்கணும். சாத்தியம் இருக்கிறதா? சாத்தியம் இல்லை. அன்பு மக்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தான் நாம் கொண்டிருக்கிறோம். மனம் மாற வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது. புதிய வாழ்வை, நல்ல வாழ்வை, அர்த்தமுள்ள வாழ்வை, இயேசுவினுடைய விழுமியங்களை உள்ளடக்கிய வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்கின்ற விருப்பம் நம்மிடத்திலே இருக்கிறது. அதே நேரத்திலே நம்முடைய பழைய பாவ வாழ்வை, நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற காரியங்களை, அசுத்தங்களை நாம் கைவிட முன் வருவதில்லை. நல்லதொரு மனமாற்றத்தை, நல்லதொரு வாழ்வை, அர்த்தமுள்ள வாழ்க்கை பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலிலே கடந்த கால பாவங்களை, அர்த்தமற்ற அந்த வாழ்க்கை முறையை நாம் விட்டொழிக்க வேண்டும். அப்படியானதான் நம்மால் புதிய வாழ்வுக்குள்ளாக, நல்ல ஒரு மனமாற்றத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்க முடியும். இன்றைய வாசகங்கள் அனைத்துமே அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனமாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. தவறுகாலம் என்று சொன்னாலே அது மன மாற்றத்தின் காலம். நல்ல ஒரு மாற்றத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான அழைப்பை விடுக்கக்கூடிய காலம்தான் அவகாலமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்மிடத்திலே ஏற்படுத்திக் கொள்ள நாம் முயற்சி செய்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நற்செய்தி வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே சிலர் இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார்கள், பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்று சொல்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நோக்கத்திலே சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு புரிதல் மக்களிடத்திலே இருந்தது. யாராவது இளம் வயதிலேயே இறந்து விட்டார்கள் என்று சொன்னால், அல்லது ஏதாவது நோயினால் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால், ஒரு விபத்தினால் அவர்கள் மடிந்து விட்டார்கள் என்று சொன்னால், அது அவர்கள் செய்த பாவம் என்கின்ற ஒரு புரிதல் இருந்தது. அவர்களுடைய பாவத்தின் விளைவாகத்தான் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று மக்கள் மத்தியிலே ஒரு புரிதலானது காணப்பட்டது. இங்கும் கூட இந்த மக்கள் இயேசுவிடத்திலே இந்த உதாரணத்தை எடுத்து சொன்னதற்கான காரணம் அதுதான். அவர்கள் பலிதான் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள், ஆலயத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவர்கள் இறந்து போனார்கள் என்று சொன்னால், சாகடிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அந்த இறப்பிற்கு காரணம் அவர்கள் செய்த பாவம் என்று அந்த மக்கள் இயேசுவிடத்திலே ஒரு விதமான கேள்வியை அங்கு எழுப்புகின்றார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், இல்ல, இதனை நீங்கள் அந்த விதத்திலே புரிந்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலே மன மாற்றம் அடையாவிட்டால் நீங்களும் இப்படித்தான் சாவீர்கள் என்று மன மாற்றத்தினுடைய அவசியத்தை அங்கே ஆண்டவர் எடுத்து வைப்பதை பார்க்கிறோம். சிலோவானிலே அந்த மண்டபம் இடிந்து இறந்த நிகழ்விலும் கூட அது ஒரு இயற்கை சீற்றத்தினால் அங்கே அவர்கள் இறந்தாலும் கூட அதனை நீங்கள் புரிந்து கொள்வது இந்த விதத்தில் இருக்க வேண்டும். மனமாற்றம் அடையாவிட்டால் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் நேரிடலாம். மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவித அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன.
அவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது அவை நமக்கு பல படிப்பினைகளை கற்று தந்து கொண்டே இருக்கின்றன. முதல் வாசகத்திலே வாசித்தது போன்று மோசேக்கு ஆண்டவர் முதலிலே காட்சி கொடுத்தது போன்று நமக்கும் காட்சி தந்து நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. உன்னுடைய காலிலிருந்து மிதியடிகள் அகற்று என்று ஆண்டவர் மோசேக்கு சொன்னது நமக்கு சொன்ன ஒரு பாடமாக இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னுடைய பாவ கரைகளை நீ அகற்று. உன்னுடைய சூழ்நிலைகளில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த காரியங்களில் மட்டும் கவனமாக இருந்து அது என்ன செய்தியை உனக்கு தருகின்றது என்பதனை நீ புரிந்து கொள் என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அருமையான படிப்பினை, ஒரு எச்சரிக்கையை கொடுக்கின்றார். இரண்டாவது வாசகத்திலே பவுலடிகளாரும் அதைத்தான் சொல்கின்றார். இஸ்ராயேல் மக்கள் அந்த காலத்திலே அவர்கள் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டார்கள். பாதை நிலத்திலே அவர்கள் மடிந்தொழிந்தார்கள். அதனை நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த விதத்திலே அவர்கள் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டார்கள், எதனால் அவர்களால் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்க முடியவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் செய்த தவறை நீங்களும் செய்யாதீர்கள், நல்ல ஒரு மனமாற்றத்தை அடையுங்கள் என்று பவுலடிகளாரும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை விடுக்கின்றார். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவர் விரும்புகின்றபடி நடக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய செயல்பாடுகளை கண்முன் கொண்டு நான் நல்ல ஒரு மன மாற்றத்தை என்னிலே ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறேனா? என்னுடைய கடந்த கால பாவத்தை, தேவையில்லாத செயல்பாடுகளை என்னிடமிருந்து அகற்றிக் கொள்ள நான் முயற்சி எடுக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு நாம் அப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படலாம். எனவே நம்மை சுற்றி என்ன நடக்கும், எந்த நொடியில், எந்த நிமிடத்தில் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. எனவே எப்படிப்பட்ட பேராபத்துக்களும் நம்மை அணுகுவதற்கு முன்பதாக நல்ல ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய நல் வாழ்விற்கு, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நம்முடைய கடவுள் அன்பின் கடவுள், பொறுமையின் கடவுள். நிச்சயமாக அந்த தொழிலாளரை போல அந்த அத்தி மரத்திற்கு அது கனிவரும் என்று காத்திருக்கக்கூடிய ஒரு கடவுளாகத்தான் நாம் இருக்கின்றார். எனவே நம்முடைய கடவுள் பொறுமையாக இருக்கிறார் என்பதற்காக நாம் நம்முடைய மனமாற்றத்தை தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை சிறு சீர்தூக்கி பார்ப்போம். நான் எங்கு தவறாக செய்கிறேன், எந்த ஒரு பாவத்தை நான் கட்டிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். எனவே அந்த பாவத்தை, அந்த தவறான வாழ்க்கை முறையை விட்டொழித்து ஆண்டவர் விரும்புகின்ற நல்ல ஒரு மனமாற்றத்தை இந்த தவ காலத்திலே நம்முடைய கொள்ள முயற்சி செய்வோம். அப்படி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு இறைவனுடைய அருள், ஆசி நிரம்ப பெற்ற ஒரு வாழ்வாக இருக்கும். இதுவே தகுந்த காலம், இன்றே நாள் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நம்முடைய மனமாற்றத்தை தள்ளி போடாமல் இன்றே மனம் மாறுவோம், மனம் திரும்புவோம், ஆண்டவரிடத்திலே திரும்பி வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அருளை, ஆசியை பெற்றுக் கொள்வோம். அதற்கான வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த வழியை எடுத்து மற்ற நாடுவோம். அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை இருப்போம். கடவுள்
நம்முடைய தேவைகள் மற்றும் விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே எடுத்துச் சொல்லுங்கள். நல் ஆயனே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் இறை வார்த்தையை மக்கள் அனைவரின் மனதில் பற்றி எரிய செய்யக்கூடிய தீ போல அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளின் மூலம் மனமாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமையை தந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன் என்ற எம் இறைவா, உழைப்பிற்கு ஏற்ப ஊதியம் தராமல் உழைப்பாளிகளை நசுக்கும் அதிகாரிகள், முதலாளிகள் இவர்கள் மனம் திரும்பி அவர்கள் வேலைக்கு ஏற்ற ஊதியம் அளிக்கும் நல்ல மனதை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்மைகளின் ஆண்டவரே எம் இறைவா, இன்றைய நாளில் இளைஞர்கள், இளம் பெண்கள் அனைவரும் தீயனவற்றில் சிக்கி திசை மாறி செல்லாமல் தங்கள் கடமையை உணர்ந்து நல்ல வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்க அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விடுதலையின் நாயகனே எம் இறைவா, நாங்கள் இந்த தவக்காலத்தில் மேற்கொள்ளும் அனைத்து பக்தி முயற்சிகளின் வழியாக அருள் பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவிக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணி துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே, இறைவா, உமது பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் எங்களுக்கு தந்தைகளை வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரிகள், என்னுடைய உங்களுடைய எல்லாம் வல்ல தந்தையாக ஏற்றதாகப்படி மன்னியுங்கள். ஆண்டவர் தந்தைகளின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவரின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இவ்வகைகளால் மனதிலே அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்றார். பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறு. எங்கள் கடமையும் மீன்பு செய்யுமா. உன்னுடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி கொடுப்பீர்கள். பயனுடைய சிறப்பான பாவத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறி பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை வைத்தால் நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமா எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே வாழ்ந்தது புனிதனைகளும் நாங்களும் புகழ்ச்சி பண்ணி ஒரே குரலால் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆணையை தொடர்ந்து இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதமாக. அவர் பாடுபட விளக்கணிப்பு தானே கையெழுத்து போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவருடைய இரவுகள்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருளே, ஆகவே ஆண்டவரே, நம்ம கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய அமர்ந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்வீர்கள் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் நாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருமவையை நினைவு கொண்டர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஸ்டீபன், எல்லா திரு நிலைகள் ஆகிய அனைவரோடும் உமது திருமவை அன்பில் நினைவு வர செய்தர்களும். மேலும் உயிர்களின் நோக்குடன் கேட்டுக்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவுடனையும் இறந்தத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிடும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலையுமான புனித ஜெபமாலை அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் பகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்த்தி துன்பவர்கள் உம்மை நன்றியோம். இவர் வழியால் இவரோடு இவரோடு எல்லாம் இறைவனாகிய தூயாவியார் ஒன்றிகள் மாட்சியும் ஏற்று புகழ்ந்து எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான நிகழ்வு எங்கள் வாழ்நாளில் அமைதியை தனிப்புடன் அருள் உம்மை நன்றியோம். உமது இடத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நல்ல வாழ்விற்குமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வரவுக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேனே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருநோயை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழைத்தருள்கிறார்கள்.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு எஞ்சியிருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுடன் அமைதியை பகிர்ந்து வருவோம். இதோ இறைவனின் சந்ததி, இதோ உலகின் பாவங்களை போக்கிற்றவர் இந்த சந்ததியை திருவிருந்து அழைத்து பெற்றுள்ள நாம் பேர் பெற்றோர். ஆனாலும் வார்த்தை மட்டும் சொல்லிடும் என ஆன்மா இடமடையும். கிறிஸ்து பிறப்பின் யுபிலி ஆண்டு இறைவேண்டல்.
விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறருக்கு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்டபம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூவடி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கிய சிறு பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை என்னில் தூண்டி எழுப்பட்டும். என் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளை உமக்கே மாற்றி உமக்கே புகழ் உமக்கே நன்றி. ஆமென். சகோதரிகளே, நேற்றைய தினத்திலே நாம் நம்முடைய மகிழ்ந்து அவகால திருப்பயணம் சென்றிருந்தோம். இறைவனுடைய அருளால் ஜெபமாலை அன்னையினுடைய பரிந்துரையால் அந்த திருப்பயணமானது சீரும் சிறப்புமாக இருந்தது. தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இறைவனுடைய அருள் பிரசனம் நம்மோடு இருந்து பயணித்ததை நாம் உணர்ந்தோம். அனைத்து மக்களுமே நல்ல ஒத்துழைப்பை கொடுத்தீர்கள். ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்கின்ற பொழுதும் நமக்கு தகுந்த விதத்திலே அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பல இடங்களில் நாம் நம்முடைய காலையிலே தயாராகி நம்முடைய பயணத்தை தொடங்குவதற்கு அருள் சகோதரிகள் அருமையான இடத்தை கொடுத்திருந்தார்கள். இன்னும் பல அருள் சகோதரிகளும் நம்மோடு இருந்து ஒத்துழைத்து நம்முடைய பாதைகளிலே உடன் பயணித்து செல்ல வேண்டிய இடங்களை காண்பித்து நல்ல விதத்திலே அந்த திருப்பயணம் அமைய நமக்கு உறுதுணை அளித்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய நன்றிதனை தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் பல வகைகளிலும் உதவி செய்த ஒத்துழைத்த தன்னார்வ தொண்டர்களுக்கும் அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறை நன்றிதனை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். தொடர்ந்து அதே போல நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இதே ஒத்துழைப்பை நல்கி நம்முடைய பங்கிலே சிறப்பான செயல்பாடுகளை முன்னெடுக்க மக்கள் அருள் கூறுதலுமாக உங்களை ஓடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்க மக்களே, நம்முடைய அவகால திருப்பயணம் வெற்றிகரமாக நிறைவேற்றிருக்கிறது. அடுத்ததாக அவகால தியானம் வர இருக்கின்றது. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி நம்முடைய தியானமாக நடைபெற இருக்கின்றது. எனது தியானத்திலும் அந்த மக்கள் சிறப்பான விதத்திலே கலந்து கொண்டு இதை ஆசிரியை அருளை பெற அன்போடு விளைகின்றேன். தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களுக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நல்ல ஒரு மன மாற்றத்தை பெற்றுக் கொண்டவர்களாக தவக்காலத்தினுடைய அருளை ஆசிரை ஆற்றலை நிறைவான விதத்திலே நாம் அனைவரும் பெற்றுக் கொள்ளும்படியாக செயல்பட போடு அளிக்கின்றேன். உங்க மக்கள் நேற்றைய நம்முடைய பயணத்திலே ஒரு சிலருக்கு ஒரு சில அசௌகரியங்கள் இருந்திருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும். பேருந்து பயணத்திலும் சரி, செல்கின்ற இடத்திலும் சரி. ஆனால் அனைத்தையும் அந்த மக்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடியது தவக்கால திருப்பயணம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக செயல்பட்டீர்கள். எனவே மீண்டும் ஒரு முறை ஒத்துழைத்த அந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சு நிறை வாழ்த்துக்களையும் நன்றிதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவருடைய முகத்திலும் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளிலும் ஒரு பூரிப்பு, ஒரு மன நிறைவு, இறைவனுடைய அருளை ஆசிரியனால் கண்டு கொள்ள முடிந்தது. குடும்பத்தோடு பயணிக்கின்ற பொழுதும் சரி, ஆலயத்திலே தரிசிக்கும் பொழுதும் சரி, நல்ல ஒரு அமைதியை, நல்ல ஒரு இறைவனுடைய அருளை மத்தியிலே பார்க்க முடிந்தது. பயணத்திலும் சரி அருமையாக பயணம் செய்தீர்கள். உண்மையிலேயே இந்த தவக்கால திருப்பயணம் அர்த்தமுள்ள விதத்திலே அமைந்தது என்று சொன்னால் அல்ல. நான் சொல்லியிருந்தேன், இது நாம் சொல்லுவது சுற்றுலா அல்ல, உல்லாச பயணம் அல்ல, தவக்கால திருப்பயணம் என்று சொல்லியிருந்தேன். அதற்கேற்ப நீங்கள் நடந்திருந்தது மேலேயே பாராட்டக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்து இதே போன்று செயல்படுவோம். இறைவனுடைய அரசு ஆட்சி மண்ணிலே நம்முடைய பங்கிலே நடைபோட ஒதுக்க நம்மால் இயன்ற முயற்சிகளில் ஈடுபடுவோம். அன்பு மக்களே, நாளைய தினம் தூத்துக்குடியிலே
அனைத்து பங்கு தந்தையர்கள், தூத்துக்குடி மண்டலத்தின் பங்கு தந்தையர்கள் மற்றும் தாளர்களுக்கான கூட்டம் நடைபெறுகிறது. எனவே நான் அங்கு அந்த கூட்டத்திலே செல்ல இருக்கிறேன். தொடர்ந்து 2 நாட்கள் வெளியூர் செல்கிறேன். எனவே திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்கள் பங்கு தந்தை இருக்க மாட்டார். ஏதாவது அவசர தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை திருப்பலி நடைபெறும். செவ்வாய்க்கிழமை மாலையிலே திருப்பலி நடைபெறும். அதே போல புதன்கிழமையும் மாலையிலே திருப்பலி நடைபெறும். நம்மோடு பயணித்த நம்முடைய செயல்பாடுகள் உடனே ஒத்துழைத்த அருட்தந்தை வெம்பூர் பங்கு தந்தை அருட்தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிதனை நாம் வெளிப்படுத்துகிறோம். படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உன் பீடங்களில் அடைக்கலாம் குருவி தனக்கு வீடும் சிட்டு குருவி தன் குஞ்சுகளை வைத்து கூடும் கண்டுள்ளன. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், அவர்கள் என்னாலும் உமை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். மன்றாடுவோமா. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருட்களின் அச்சாரத்தில் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வாழ்க்கையையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளால் எங்களில் திகழ்வது செயலும் நிறைவு பெறுவதாக எங்கள் நாதராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உன் நம்பிக்கையாளரின் இதயங்களை ஆண்டுள்ள உம்மை வேண்டுகின்றோம். உம் ஊழியர்களுக்கு கனிவுடன் அருளை வழங்குவார். உம் அன்பிலும் பிறரிலும் நிலைத்துடன் அவர்கள் உம் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்களாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லையவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருமே திருப்பலி நிறைவேற்று. ஆரோக்கியமானே
திருப்பலி நிறைவேற்றிய நம் பங்கு தந்தையின் உடல் சுகத்திற்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமான எண்ணெயே, புனித ஜெபமான எண்ணெயே, புனித ஜெபமான எண்ணெயே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் பூஜையும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.